திருவள்ளூர் திருநின்றவூர் தேசிய நெடுஞ்சாலை பணியால் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை இல்லாத சூழ்நிலை. 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய அவலம். கோரிக்கை விடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் கிராம மக்கள் போராட்டம். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை திட்டம் திருவள்ளூரிலிருந்து ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டா வரை அமைக்கப்பட்டு போக்குவரத்து பயன்பாட்டில் உள்ளது. திருவள்ளூர் ICMR அருகிலிருந்து திருநின்றூர் வரை மீதமுள்ள பணி கடந்த 2022 ரூபாய் 364 கோடி மதிப்பில் துவங்கியது. இதற்கான திருவள்ளூர் ICMR அருகிலிருந்து பெரும்பாக்கம் ஏரி காக்குளூர் தண்ணீர் குளம் கடந்து செவ்வாப்பட்டை வேப்பம்பட்டு வழியாக திருநின்றூர் வரை பணி விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மொத்தம் 17.5 கிலோமீட்டர் தூரம் அமைய உள்ள இச்சாலையில் 7 இடங்களில் மேம்பாலங்கள் மற்றும் 17 இடங்களில் சிறு பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2500 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் செவ்வாப்பட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பெரிய காலனி, சின்ன காலனி, வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, சிறுகடல் போன்ற 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்தவர்களாகிய யாரேனும் உயிரிழந்தால் அவர்களது உடல்களை கொண்டு செல்லும் பாதை இந்த தேசிய சாலையால் அடைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செவ்வாப்பட்டை ஊராட்சி மன்ற சிறுகடல் ஊராட்சி சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு கோரிக்கை மனுவை அளித்தனர். இதில் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், இல்லை என்றால் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலை இருப்பதாகவும், எனவே சுடுகாட்டுக்கு செல்லும் பாதையை ஏற்படுத்தி தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தனர். ஆனால் கோரிக்கை எதையும் பரிசீலிக்காமல் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதால் செவ்வாப்பட்டை கிராம மக்கள் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பள்ளிக்கு செல்பவர்கள், பாலிடெக்னிக் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருப்பதால் பாதையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், இல்லை என்றால் தொடர் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தனர். செவ்வாப்பட்டை ஊராட்சி மன்ற தலைவர் டெய்சி ராணி அன்பு 100 ஆண்டு காலமாக இந்த வழியை நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். பார்த்திங்களனாக்கா சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரையும் இந்த வழியில் தான் போவாங்க. இப்போ திடீர்னு மறிச்சிட்டாக்கா இந்த வழியில் நாங்கள் தீக்கின்னு போய் கொண்டுன்னு இருந்தோம். இப்போ அந்த வழியே இல்லை, நார்மல் வழிக்கு தான் போனோம், இந்த ஐவிஎஸ் ரோட்டில் தான் போனோம், 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாண்டி வரணும் அப்படின்றாங்க. அது சாத்தியம் கிடையாது எங்களுக்கு. இப்போ அந்த போகிற சொல்ல ஒரு துக்கத்தோடு போகிறாங்க. அவங்க எந்த நிலைமையில் போவாங்கன்ட்டு எங்களுக்கு தெரியாது. ஐவிஎஸ் ரோடில் பஸ்ஸு வருது, எவ்வளோ வண்டி நிற்காத போகுது. ஏதாவது ஆக்சிடென்ட்னாக்கா அது அந்த குடும்பத்துக்கு தான் இழப்பு. அது பஞ்சாயத்து சார்பாக நாங்களும் நிறைய இடத்துல போயிட்டு நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். அது ஆக்ஷன் எடுக்கணும். இருந்தாலும் மக்களுடைய கோரிக்கை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வைக்கிறோம். ஏன்னா மக்கள் போராட்டத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அவங்களுடைய கோரிக்கை நாங்கள் எடுத்து செய்கிறோம். இப்போ செய்யாது இல்லை, அவங்களுடைய கோரிக்கை நாங்கள் இப்போ 3 மாதமாக நாங்கள் அயராத பாடுபட்டு நாங்கள் ஓயாது உழைத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய உழைப்பு உங்களுக்கு தெரியும், ப்ரெஸ் மீடியாங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இதனுடைய போராட்டத்தை நீங்கள் மேலிடத்துக்கும் சரி, எந்தெந்த இடத்துக்கு சொல்லணுமோ அந்த இடத்துக்கு சொல்லி இதை ஸ்டாப் பண்ணி, இல்லை புது வழி எங்களுக்கு இதே வழியை இருக்கிற வழியை ஏற்படுத்தி தரணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன இடமா அது? எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க இதனால்? 2500 பேர், 550 குடும்பம், 2550 குடும்பம் பாதிக்குது. யார், எந்த அதிகாரிகளை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்குறோம். ஒரு கட்டத்தில் வழி விடாத பட்சத்தில் என்ன நடவடிக்கை இருக்கும் உங்களுடைய? கண்டிப்பாக மறியல் போராட்டம், மக்களுடைய இது அவங்களுடைய ஆதங்கம் உக்கிரமாக இருக்கும். நாங்கள் சொல்கிறதுக்கு இது இல்லை, சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செவ்வாப்பட்டை ஊராட்சி மன்ற தலைவர் டெய்சி ராணி அன்பு 100 ஆண்டு காலமாக இந்த வழியை நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். பார்த்திங்களனாக்கா சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரையும் இந்த வழியில் தான் போவாங்க. இப்போ திடீர்னு மறிச்சிட்டாக்கா இந்த வழியில் நாங்கள் தீக்கின்னு போய் கொண்டுன்னு இருந்தோம். இப்போ அந்த வழியே இல்லை, நார்மல் வழிக்கு தான் போனோம், இந்த ஐவிஎஸ் ரோட்டில் தான் போனோம், 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாண்டி வரணும் அப்படின்றாங்க. அது சாத்தியம் கிடையாது எங்களுக்கு. இப்போ அந்த போகிற சொல்ல ஒரு துக்கத்தோடு போகிறாங்க. அவங்க எந்த நிலைமையில் போவாங்கன்ட்டு எங்களுக்கு தெரியாது. ஐவிஎஸ் ரோடில் பஸ்ஸு வருது, எவ்வளோ வண்டி நிற்காத போகுது. ஏதாவது ஆக்சிடென்ட்னாக்கா அது அந்த குடும்பத்துக்கு தான் இழப்பு. அது பஞ்சாயத்து சார்பாக நாங்களும் நிறைய இடத்துல போயிட்டு நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். அது ஆக்ஷன் எடுக்கணும். இருந்தாலும் மக்களுடைய கோரிக்கை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வைக்கிறோம். ஏன்னா மக்கள் போராட்டத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அவங்களுடைய கோரிக்கை நாங்கள் எடுத்து செய்கிறோம். இப்போ செய்யாது இல்லை, அவங்களுடைய கோரிக்கை நாங்கள் இப்போ 3 மாதமாக நாங்கள் அயராத பாடுபட்டு நாங்கள் ஓயாது உழைத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய உழைப்பு உங்களுக்கு தெரியும், ப்ரெஸ் மீடியாங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும்.
வந்து இதனுடைய போராட்டத்தை வந்து நீங்கள் வந்து மேல் இடத்துக்கும் சரி எந்தெந்த இடத்துக்கு சொல்லணுமோ அந்த இடத்துக்கு சொல்லி இதை வந்து ஸ்டாப் பண்ணி இல்லை புது வழி எங்களுக்கு இதே வழியை வந்து இருக்கிற வழியை படுத்தி தரணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது என்ன இடமா அது? எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க இதனால்? 2500 பேர் 550 குடும்பம் 2550 குடும்பம் வந்து பாதிக்குது. யார் எந்த அதிகாரிகளாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்த்துருக்குறோம். ஒரு கட்டத்தில் வழி விடாத பட்சத்தில் என்ன நடவடிக்கை இருக்கும் உங்களுடைய? கண்டிப்பாக மறியல் போராட்டம் மக்களுடைய இது வந்து அவங்களுடைய ஆதங்கம் உக்கிரமாக இருக்கும். வந்து நாங்கள் வந்து சொல்கிறதுக்கு இது இல்லை, சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்காக அதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்போம், அது கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம்.